ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் செயல் பகுதி பார்த்துட்டோம். இந்த தேர்ட் டேர்ம் புக்லையும் இருக்கிற செயல் பகுதியை பார்த்துட்டா 6th செயல் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த 3வது டேர்மில் எத்தனை செயல் பகுதி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 6 செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்ல திருக்குறள், அடுத்ததாக வந்துட்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. 2வது எல்ல தனிப்பாடல், அந்த காலம் இந்த காலம் அப்படின்ட்டு ஒரு பாடல். 3வது எல்ல குற்றால குறவஞ்சியும் மரமும் பழைய குடையும் அப்படின்ட்டு அழகிய சொக்கநாதர் அவர்களுடைய ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 செயல் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம சிலபஸில் இருக்க 25 அதிகாரத்தையும் நீங்கள் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சு தரவாக படித்து வச்சுக்கோங்க. அது போக நியூ புக்கில் இருக்க திருக்குறள் படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் வந்துட்டு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரமாக ஃபுல்லாக ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் 10 குறளையும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி 25 அதிகாரம் படிக்கிறதுல இதெல்லாம் கவர் ஆகிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓல்டு புக்கில் இருக்க திருக்குறளை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய பாடல் கொடுத்துருக்காங்க. பாடலை பாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குலமானமுண்டு வருங்காலமுண்டு அதை நம்பிடுவோம், தினம் வேலையுண்டு குலமானமுண்டு வருங்காலமுண்டு அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை எப்படி அழைப்பாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. இதுவே உடுமலை நாராயண கவியை எப்படி சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், நம்ம செய்கிற தொழில் தான் நமக்கு தெய்வமாக இருக்கும், நம்மளோட திறமை தான் நமக்கு செல்வம், கையும் காலும் தான் நமக்கு உதவி, கொண்ட கடமை தான் நம்மளுக்கு பதவி மாதிரி, நம்மளோட கடமை தான் நமக்கு பதவி மாதிரி, பயிரை வளர்த்தா அது பலன், நம்மளுக்கு ஒரு பலன் கொடுக்கும், உயிரை காக்கும் உணவாகும். இப்போ ஒரு பயிரை வளர்க்குறோன்னா அது நமக்கு உயிரை காக்கிற உணவாகும், வெயில் தான் நமக்கு துணை, இந்த வேர்வையெல்லாம் விதையாகும், தினம் வேலை இருக்குது, குலம் மானம் இருக்குது, வருங்காலம் இருக்குது, அதை நம்பியே நம்ம தொழில் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காய் ஒரு நாள் கனியாகிற மாதிரி நம்மளோட கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் தான் நமக்கு நிலையாக இருக்கணும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறாமலே வாழ்ந்திடணும், நேர்மையாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியிருக்காரு, திரை இசை பாடல்களையும் பாடியிருக்காரு, உழைக்கும் மக்களோட துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழியை பரவலாக்கியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் வாழ்ந்த காலம் 1930 1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 29 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருப்பாரு. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் கண்ணதாசன் வாங்கலாம். ஓகே, இப்போ இவர் பிறந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13/4/1930, 8/10/1959 இறந்துருக்காங்க. ஓகே, இவர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. செங்கப்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எங்கே பிறந்தாங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற பாடல் கொடுத்துட்டாங்கன்னா அது யாருடைய பாடல்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல். இந்த பாடலை கூட எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கவிஞருக்கும் 2லேருந்து 3 பேஜ் விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போது கல்யாண சுந்தரனாரோட பாடல் படிக்கிறீங்கன்னா அவருக்கு விட்ட பேஜில் இந்த பாடலை எழுதிடுங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த கவிஞருடைய பாடல் படிக்கிறீங்களோ அவருக்குரிய பேஜில் ஃபுல்லாக எழுதிடுங்க. அப்படி இப்போ எழுதுகிறப்போ உங்களுக்கு எல்லா பாடலுமே இந்த பாடல் இவர் தான் இயற்றினார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சு நம்ம படிக்கிறதுனால ஞாபகம் இருக்கும். அடுத்தது செகண்ட் இயர்ல பாருங்கள். உங்களுக்கு புக் பேக் கொண்டாடும் உரைநடையும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2வது இயரில் ஒரு தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க. ராமச்சந்திர கவிராயர் அப்படின்ற ஒரு கவிஞர் பாடிய பாடல், தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் நல்லாயிருக்கும். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் எண்ணினானே.
வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலியச் செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இணக்க வரும் படித்தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குரைக்கடலை வென்ற பரங்குன்றுளானே அப்படின்ட்டு நம்ம முருகக்கடவுளை பார்த்து ராமச்சந்திர கவிராயர் வந்து பாடியிருக்காரு. ஒரு புலவரோட கஷ்டம் எப்படின்ற மாதிரி பாடினது தான் இந்த தனிப்பாடலும். கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கல, கற்பித்தானா கற்பித்து தரல. இல்லைதான் பொன்னைதான் எனக்கு தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, ரட்சிக்கிறதுன்னு என்னை காப்பாற்றுறது. இல்ல பொன்னையும் பொருளையும் கொடுத்தாவது என்ன ரட்சித்தீங்களா? அதுவும் இல்ல. அல்லைதான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும். இதுக்காக யாரையும் போய் குறை சொல்லி என்ன பயன்? ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும். பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. எல்லாரிடமும் பல்ல காட்டி பிழைக்கிற மாதிரி இறைவன் என்ன பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு குமுறல், மனக்குமுறல். அடுத்தது 2வது பேராகிராஃப் பாருங்க. வணக்கம் வரும் சில நேரம் குமரி கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலியச் செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இணக்க வரும் படித்தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குரைக்கடலை வென்ற பரங்குன்றுளானே. பணம் படைத்தவர்கள்கிட்ட போய் நான் பாட்டு பாடி தமிழால் பரிசு வாங்க போகிறப்போ அவங்கக்கிட்ட வணக்கம் சில நேரம் வணக்கம் வருது, சில நேரம் வலிப்பு நோய் போல் முகத்தை திருப்பிக்கிறாங்க, சில நேரம் தேவையில்லாமல் கணக்கு புத்தகத்தை எடுத்து கணக்கு பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கைவர்கிட்டலாம் போய் நான் பாடி என்னோட தமிழை வைத்து பரிசு வாங்கணுன்ட்டு அலைந்து திரியணுமா நான்? ஒலிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை அழிச்ச முருகனே, இப்படி என்னுடைய கஷ்டத்தெல்லாம் கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானை பார்த்து தன்னுடைய ஆத்திரத்தை கொட்டுற மாதிரி ஒரு புலவர் பாடுற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதை இயற்றியவர் வந்து ராமச்சந்திர கவிராயர். இந்த செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. இங்கே 23ஆம் புலிகேசியில் கூட ஒரு புலவர் போய் பாட்டு பாடுறப்போ நம்ம வடிவேல் எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த பேராகிராஃப். ஒரு புலவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு தமிழை வச்சு வயிற்று பிழைப்புக்காக தமிழை வச்சு பாட்டு பாடி போய் பணம் வாங்கணும் பரிசு வாங்கணும் அப்படின்னு போய் நிற்கிறப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொருள் அதில் தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க எனக்கு இறைவன் சொல்லி தரல, பொண்ணு பொருளை கொடுத்து எனக்கு காக்கவும் இல்லை, இதற்காக யாரையும் கொற்றேன்னு சொல்லி என்ன பையன், எங்கும் எல்லாரிடமும் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் படைத்து விட்டானே. ரட்சித்தானா காப்பாற்றினானாம். அல்லைத்தான் அதுவும் அல்லாமல். ஆரைத்தான்னா யாரைத்தான். பதுமத்தான்னா தாமரையில் உள்ள பிரம்மன். பதுமைன்னா தாமரை. புவினா உலகம். செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. பாட்டு பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்களை பார்க்க போகும்போது சில நேரம் வணக்கம் சொல்லி வரவேற்கிறாங்க, சில நேரம் வந்து குமரி கண்ட வலிப்பு வரது போல முகத்தை திருப்பிக்கிறாங்க, சில நேரம் என்னை ஏறிட்டு பார்க்காமல் வேண்டுமென்றே கணக்கு புத்தகத்தை புரட்டுறாங்க, சில நேரம் நாய் போல கடிக்க வர்றாங்க. இப்படிப்பட்ட கைவர்களிடம் தமிழை பாடி பரிசு வாங்க இன்னும் எத்தனை நாள் நான் இப்படி திரிந்து அலைவேன்? ஒலிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை வென்றவனே, திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் முருகா நீயே சொல்லு இருக்கு ஒரு வழியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குமரி கண்ட வலிப்புனா ஒரு வகையான வலிப்பு நோய். இணக்க வரும்படினா அவர்கள் மனம் கனியும்படி. அடுத்து குணக்கடலை அருட்கடலை. குணக்கடலை அருட்கடலின் யார் எப்படி அழைப்பாங்கன்னா முருகன் அழைப்பாங்க. குரைக்கடல்னா ஒலிக்கும் கடல். அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் அப்படின்றது ஒரு கதை. பரங்குன்றுலானா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனை. நூல் குறிப்பு பாருங்க. புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்கள் வந்து தூக்கப்படாமல் இருந்திருக்கு. அதையெல்லாம் தனிப்பாடல் திரட்டு அப்படின்ட்டு அதை எல்லாமே வந்து தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்திருக்காங்க. பெரும்பாலான பாடல்கள் வந்து 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. 200 to 300 இயர்ஸில் பாடப்பட்டதான் இந்த பாடல்கள், அந்த தனிப்பாடல்கள் பாடப்பட்டவை. பாடப்பகுதியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் அப்படின்னு வந்துட்டாலே இதை பாடியவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் இந்த ராமச்சந்திர கவிராயர். இதுலேயே பாருங்க, ஒரு புலவரோட கஷ்டத்தை, ஒரு கவிஞரோட கஷ்டத்தை நகைச்சுவை கலந்த ஒரு பாடலாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். அடுத்தது பாருங்க, மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு பாடலை வந்துட்டாலே அடுத்து தொடர்ச்சியாக கண்டிப்பாக உடுமலை நாராயண கவியை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. இது 2வது எல்லையே அந்த காலம் இந்த காலம் அப்படின்ட்டு உடுமலை நாராயண கவியுடைய, அதாவது பகுத்தறிவு கவிராயருடைய பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பாடல் நல்லா இருக்கும். நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம். ஆமா இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை புளிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா இந்த காலம். இழிகுலம் என்ற இனத்தை விருத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஆமா இந்த காலம்.
திரௌபதி தன்னை துயிலுறிஞ்சது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்புடுவான் இந்த காலம். ஆமா இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம். சரித்திரம் படிப்பது இந்த காலம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம். குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம். படிப்பு முக்கியம் இந்த காலம். கத்தி தீட்டுவது அந்த காலம். புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமா இந்த காலம். அந்த காலம் இந்த காலம் வந்துட்டாலே இந்த பாடலை யார் எழுதுனதுன்னா உடுமலை நாராயண கவி. இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் குறிப்பு பாருங்க. உடுமலை நாராயண கவி திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். அதனால பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அழைக்கப்படுறாரு. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 25/9/1899 பிறந்து 1981 இறந்துருக்காங்க. 25/9/1899 பிறந்து 23/5/1981 இறந்திருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் பட்டு உடுத்த ஆசைப்படுவாங்க. ஓகே. பகுத்தறிவு இல்லைன்னா உற்றுப்பா அவங்க அவ்வளோதான் உடு. பகுத்தறிவு இல்லை உடு. உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் பட்டு உடுத்த ஆசைப்படுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாடல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில், இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர். ஓகே. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். ஓகே. 3வது எல்ல பாருங்க. திருக்குற்றால குறவஞ்சின்ட்டு குற்றாலமலையோட வளத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்குரிய பொருள் பார்த்துடலாம். கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை, அதாவது வளைந்த இளம்பிறையான சந்திரனை தன் சடையில் அணிந்த கடவுளான சிவபெருமான் வீற்றிருக்கும் மலையான எங்கள் திரிகூட மலையில வானரங்கள், அதாவது ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளோட பழம் கனி கொடுத்து குஞ்சி விளையாடும். அந்த மந்தி சிந்திர பெண் குரங்குகள் சிந்திர கனிகளுக்கு வான்கவிகள் வானத்து தேவர்கள் கெஞ்சி நிற்பார்கள், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார்கள். இங்க குற்றாலமலையில இருக்க காணவர்கள் அதாவது காணவர்கள் விழியெறிந்து கண்ணை சிமிட்டி வானத்து தேவர்களை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். இங்கே இந்த திருக்குற்றாலமலையில வாழ்ற சித்தர்கள் அந்த சித்தர்கள் இறப்பை நீக்கிற மூலிகைகளை இந்த மலையில வளர்த்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும். இந்த குற்றால மலையில இருக்க அருவிகள் வான் வரைக்கும் அவ்வளவு உயரமான இடத்துல இருந்து விழுகும். அந்த அருவியில செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்படி வானத்தின் உயரத்திலிருந்து விழுகிற மாதிரி இருக்கிற இந்த அருவியில கதிரவன் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செங்கதிரோன் பரிகாலும் குதிரையோட காலும் சக்கரத்தோட காலும் வழுக்கி அந்த அருவியில விழுகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உயரத்துல இந்த அருவி இங்க குற்றாலமலையில அருவி விழுகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். யோகியர்னா யாரு? யோகியர்னா யோகம் பண்ணுவாங்க சித்தர்கள். ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூளுலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிங்கினி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென் ஆரிய நாடே. திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திருகுடராசப்ப கவிராயர். ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம். இங்க மக்கள் இந்த திருக்குற்றாலநாதராகிய சிவபெருமான் வாழ்ற இந்த ஊர்ல மக்கள் அஞ்சி ஓட மாட்டாங்க. இங்க வெள்ளம் தான் ஓடும். ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். எங்கள் நாட்டில் மக்கள் ஒடுங்கி இருக்க மாட்டாங்க. யோகியர்னா தவம் செய்யறவங்க, அதாவது யோகம் செய்யறவங்க, சித்தர்கள் மாதிரி. அவங்களுடைய உள்ளம் தான் ஒடுங்கி இருக்கும். வாடக் காண்பது மின்னார் மருங்கு. மக்கள் வாடி இருக்க மாட்டாங்க. பெண்களுடைய இடை தான் வாடி இருக்கும். வருந்த காண்பது சூளுலை சங்குனா
இங்கே மக்கள் வந்து நோயினால் வருந்தியோ அப்படி இருக்க மாட்டாங்க. சூழ்நிலை சங்கு முத்துக்களை ஈனும் சங்குகள் தான் இங்கே வருந்தும். போடக் காண்பது பூமியில் வித்து. இங்கே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. விதைகள் மட்டும்தான் பூமியில் தூக்கி எறியப்படுது விளைச்சலுக்காக. புலம்பக் காண்பது கிங்கினி கொத்து. இங்கே வந்து மக்களுடைய புலம்பலை கேட்க முடியாது. குழந்தைகளோட காலில் அணியிற அந்த சிலம்பு தான் வந்துட்டு கிங்கினி கொத்து, மணிக்கொத்து தான் புலம்பும். தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி. இங்கே வந்து செல்வத்தை தேடி மக்கள் அலைய மாட்டாங்க. அறத்தையும் புகழையும் தான் தேடி போவாங்க அப்படின்ற மாதிரி. குற்றால குறவஞ்சினாலே ஒரு குறத்தி பாடுற மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய மலை வளத்தை பற்றி குறத்தி பாடுற மாதிரி ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடல் 1ஓட பொருள் கொடுத்துருக்காங்க, பாடல் 2ஓட பொருள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நான் சொன்னது தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்க. வானரங்கள் சொல் பொதுவாக குரங்குகளை குறிக்கும். இங்கே வந்து ஆண் குரங்கை குறிக்கும். மந்தின்றது பெண் குரங்கு குறிக்கும். அடுத்தது வான்கவிகள்ன்றது தேவர்கள். கமன சித்தர்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு கமன சித்தர்கள், நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் தான் கமன சித்தர்கள்னு சொல்றாங்க. காய சித்தினா மனிதனோட இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை தான் காய சித்தி. காய சித்தினா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. பரிகால்னா குதிரையின் கால், கூணல்னா வளைந்த, வேணினா சடை. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. வேணினா சடை. அடுத்தது பாருங்க. மின்னார்னா பெண்கள், மருங்குனா இடை. மின்னார் பெண்கள், மருங்கு இடை. அடுத்தது சூளுளைனா கருவை தாங்கும் துன்பம். சூளுளைனா கருவை தாங்கும் துன்பம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சொல்லும் பொருளுமுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான்லாம் 6th to 12th வரைக்கும் வந்துட்டு சொல்லும் பொருளும் நியூ புக் தனியாக எழுதி வச்சுருந்தேன், ஓல்டு புக் தனியாக எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட அந்த மாதிரி நம்ம எழுதி வச்ச நோட்ஸ் எடுத்து படிக்கவே மைண்ட் இல்லைன்றப்போ அந்த மாதிரி நம்ம எழுதின நோட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் அங்கங்கே பார்க்குறப்போ அங்கே எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும். அடுத்தது நூல் குறிப்பு பாருங்கள். இந்நூலின் முழு பெயர் வந்து திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் வந்து திரிகுடராசப்ப கவிராயர். திரிகுடராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி தான். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல். இது வந்து ஒரு சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் குறவஞ்சி. ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல் பாருங்க. இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் வந்து திரிகுடராசப்ப கவிராயர். இவர் வந்துட்டு இவருடைய கவிதை கிரீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலை தான் திரிகுடராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குறத்தி தன்னுடைய மலை வளத்தை பற்றி பாடுற மாதிரி 2 பாடல் கொடுத்துருக்காங்க. நூலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வேணினா சடை. வேணினா சடை. மின்னர்னா பெண்கள், மருங்குனா இடை, சூளுடை கருவை தாங்கும் துன்பம். சொல்லும் பொருளாக தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வானரங்கள்னா பொதுவாக குரங்கு சொல்லுவாங்க, இங்கே வந்து ஆண் குரங்கு சொல்கிறாங்க. மந்தினா பெண் குரங்கு. வான்கவிகள்னா தேவர்கள். கமனச்சித்தர்கள்னா வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள். காயச்சித்தினா மனிதனோட இறப்பை நீக்கி காக்கும் மூலிகைகள். பரினாலே குதிரை, குதிரையோட கால் பரிக்கால். கூணல்னா வளைந்த, வேணினா சடை. வேணி சடை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பாடல் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்லேடை பாடல். மரமும் பழைய குடையும் அப்படின்ற அழகிய சொக்கநாதருடைய ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு லாஸ்ட்டாக 2024 குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. அழகிய சொக்கநாதர் வந்து சிலபஸில் இருக்க ஒரு புலவர். இவரை பற்றி எல்லா இயர்ஸுமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது. இந்த இவரை பற்றின ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரேராக தான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஓல்டு புக்கில் அந்த ஒரு பாடல் இருக்கும். நியூ புக்கில் வந்து இவரை பற்றின இன்ஃபர்மேஷனே அதாவது இவருடைய பாடல் அப்படின்ட்டு எந்த ஒரு பாடலும் இருக்காது. ஸோ சிலபஸில் இருக்கிறதுனால இதை நல்லா படிச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மரமும் பழைய குடையும். இது வந்து ஒரு ஸ்லேடை பாடல். ஸ்லேடைனா என்ன? இரட்டர மொழிகள். 2 பொருள் வர மாதிரி இருக்கிற பாடல் தான். பாடல் பாருங்க. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும், தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமி துரை ராசேந்திரா கேள், கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படின்ட்டு. பாடலுடைய பொருளை பாருங்க. அடைக்கலம் என்று வந்தவர் வந்துட்டு விரும்பியதனை அளிக்கும் மன்னனே, முத்துசாமி துறையே கேள், கிளைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும், மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும். அந்த பெரும் நிறைய காய்களை உடையதாக இருக்கும் கிளையுடைய மரத்தில். பெரிய மழை பெஞ்சால் தாங்காது அந்த காயெல்லாம் கீழே விழுந்துடும். அதனுடைய அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும். கிளைக்கிடையில் இருக்க இடைவெளியில் வெயில் வந்து ஒழுகும். பழைய குடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகள் வழியாக வெயில் வந்து உள்ளே வரும். இந்த காரணங்களால் பீற்றல் குடை வந்து மரத்துக்கு ஒப்பானதாகும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. சொல்பொருள் பாருங்க. கோட்டு மரம். கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம். கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடைனா பிஞ்சு போன குடை, பீந்த குடை. ஆசிரியர் குறிப்பு. அழகிய சொக்கநாத புலவர் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறந்தவர். இந்த தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. அவர் எந்த ஊரில்? திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறந்திருக்காங்க.
திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். இவர் காலம் வந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு 19th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்திருக்காரு. நூல் குறிப்பு பாருங்க. தனிப்பாடல் திரட்டில் உள்ள இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிலேடைனா என்ன? இரட்டர மொழிதல் அணியை தான் சிலேடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லோ ஒரு தொடரோ 2 பொருள் தருமாறு பாடப்படுவது தான் சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை இரட்டர மொழிதல் எனவும் சொல்லுவாங்க. 2 கூட்டல் உரக்கூட்டல் மொழிதல் இரட்டர மொழிதல் 2 பொருள்பட பாடப்படுவது. ஆறுன்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆறுன்றது இங்கே ஓடுகின்ற ஆற்றையும் குறிக்கும், ஆறுன்ற எண்ணையும் குறிக்கும், அதாவது செல்லும் வழியையும் குறிக்கும். அப்போது ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருந்துச்சுன்னா அதை தான் சிலேடை அல்லது இரட்டர மொழிதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சொல்லோ ஒரு தொடரோ 2 பொருள் தருமாறு பாடப்படுவது சிலேடை எனப்படும். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 கூட்டல் உரக்கூட்டல் மொழிதல் இரட்டர மொழிதல். புலம்பக் காண்பது என்னது? கிங்கிணி மணிகள். திருக்குற்றால மக்கள் தேடுவது வந்து அறத்தையும் புகழையும் தேடுவாங்க. 2 பொருள்பட பாடப்படுவது சிலேடை அணி இரட்டர மொழிதல். ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். ஸோ தேர்ட் டேர்மில் செயல் பகுதி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏழுக்கும் வந்து உரைநடை உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நான் லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. செயல் பகுதி மறக்கவே மறக்காது. அதே மாதிரி நூலாசிரியர் பாடல் வரிகள் எல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லும் பொருளுமே ஒரு நோட் போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் திருப்பி பார்க்கலாம். ஆனால் புக்கை எடுத்து ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் வந்து நம்மளுக்கு படிக்கவே மைண்ட் இல்லாதப்போ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். படிக்கவே மைண்ட் இல்லை அப்படின்றப்போ அந்த நோட் எடுத்து வச்சு சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கு வேணால் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க செயல் பகுதி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.